மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடியுண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, பாடுபட்டேன் அதற்காகவுமே. தேடுவோர் யார் என் நாடுகளை, மந்தையில் சேராடுகளே. எங்கிலும் கோடி கோடியுண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே. தேடுவோம் வாரீர் திருச்சபையே. அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் அதிகாலை பொழுதிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களையும் இந்த நாளினுடைய நிகழ்ச்சிக்கான அழைப்பையும் கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களை பாதுகாத்து உங்களுக்கு நன்மை செய்வாராக. அன்புக்குரியவர்களே, இந்த நாள் நாம் தியானத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிற காரியம் இஸ்ரவேலரின் எழுச்சி. அப்படி எழுந்து புறப்பட்ட போது அவர்களுடைய வாழ்வில் உண்டான அநேக காரியங்கள். இதில் எமோரியரின் ராஜாக்கள் தந்திரமாக கிபியோனியர் மேல் யுத்தம் பண்ண வருகிறார்கள். கிபியோனியர் எப்படி இஸ்ரவேலர்களிடத்தில் சரணடைந்தார்களோ, அடிமைகளாயிருக்கிறார்கள் என்பதை நினைவு கூர்ந்தபோது அவர்கள் யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, எங்களை யுத்தத்துக்கு எங்கள் மேல் வந்து எங்களை அழிப்பதற்கு பல ராஜாக்கள், எமோரியரின் மலை தேசத்து ராஜாக்கள் ஆயத்தமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது யோசுவா சும்மா இருக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, அவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். நாம் அவர்களுக்கு உடன்படி வாக்குத்தத்தம் செய்து விட்டோம். ஆனாலும் இப்போ அவர்கள் மேலே தானே யுத்தத்துக்கு வருகிறாங்க, அடிமைகள் தானே, அவர்களை நாம் தான் யுத்தம் செய்து அழிக்கவில்லை. ஆண்டவரே அவர்கள் மேலே ஒரு யுத்தத்தை அனுப்பிவிட்டார், அழிந்து போகட்டும் என்று சொல்லி அவர்கள் இருக்கவில்லை. சில நேரங்களில் நம்மில் அநேகர் இப்படிப்பட்ட மனநிலையோடு கூட மாறி இருக்கிறோம். நமக்கு எதிராக யாராவது வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு எதிராக யாராவது வந்தால் நம்ம ரொம்ப அமைதியாக இருந்துக்கிடுவோம். அவன் வீட்டில் தானே பிரச்சனை, அவன் தேசத்தில் தானே பிரச்சனை, நமக்கு என்னவென்று வேதம் சொல்கிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா சொல் சவராத பூரண புருஷனாக இருந்தார். ஆகையினால அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், உடன்படிக்கை செய்து விட்டார். இனி அவர்கள் நம்மில் ஒருவர்கள். என்ன, அவருக்கு வேலை வேற கொடுத்தாச்சு. ஆசரிப்பு கூடாரத்தில் விறகு வெட்ட வேண்டும், தண்ணீர் கொண்டு வர வேண்டும். இந்த வேலை அவர்களுக்கு கொடுத்தாச்சு. இனி அவங்க இவங்களோடு ஒரு ஆள், அவங்க மேலே யுத்தம் வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்க முடியாது. அவனுக்கு தானே ஒன்று, நமக்கு என்னென்னு. இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்மில் அநேகர் மற்றவர்களுக்கு ஆபத்து வரும்போது, மற்றவர்களுக்கு நெருக்கம் வரும்போது, நம்முடைய சகோதரர்களுக்கு, உடன்பிறப்புகளுக்கு
பிரச்சனைகள் வரும்போது நாம் கண்ணை மூடி அமைதியாய் உட்கார்ந்து விடுகிறோம். ஆனால் யோசுவாவை பாருங்கள், யுத்த வீரர்களை ரெடி பண்ணுறான், யுத்தத்துக்கு ஆயத்தமாக்குகிறான், தன்னை தானே ஆயத்தமாக்கி கொண்டு அந்த யுத்தத்துக்கு போகிறான். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், எனக்கு அன்பானவர்களே, the whole night he walk, யுத்தத்துக்கு ஒரு இரவு முழுவதும் தன்னிடத்தில் நேரடியாக யுத்தத்துக்கு வரல தான், தன்னிடத்தில் அடைக்கலம் தேடி வந்த ஒருவனுக்கு ஆபத்தென்று சொல்லுகின்ற போது தன் கண்ணுக்கு நித்திரை வரவிடாமல், கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல் ஒரு இரவு முழுவதும் யோசுவா நடக்கிறான். இது எதை குறிக்கிறது என்றால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பேர் விழித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆண்டவராய் இயேசு சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த விழிப்பு ஜெபங்களெல்லாம் இன்றைக்கி இல்லாமலே போயிடுச்சு. ஃபுல் நைட் ப்ரேயர் நாங்கள் கடைசியில் அது இப்போ குவார்ட்டர் நைட்லேயும் இல்லை, ஹாஃப் நைட்லேயும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் யாருக்குமே இல்லை. அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், அதுக்கு பிறகு ஜெபமே இல்லை. நம்முடைய வாழ்வெல்லாம் ஜெபமாக இருக்கணும். யோசுவா பாருங்கள், தங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற கிபியோனியருக்கு எதிராக எமோரியரின் ராஜாக்கள் வரும் பொழுது யோசுவா அமைதியாக அமர்ந்திருக்கல, முழுவதும் நடந்தான். யுத்த வீரர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு நடந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய, நீ பாடுகளுக்கும் நெருக்கத்துக்கும் உபத்திரவத்துக்கும் உட்படாமல் இருக்கணும்னா நீ முழுவதும் திறப்பில் நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது, திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். யோசுவா முழுவதும் பிரயாணப்பட்டான். இன்றைக்கி வரைக்கும் முழுவதும் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? தேசத்துக்கு அழிவை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுதா? தேசத்தில் இருக்கக்கூடிய சத்துருவினுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அமர்ந்திருக்கிறோமே. நாம் விழித்திருந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, யாரோ ஒருத்தனுக்கு தானே பிரச்சனை, பக்கத்து வீட்டில் தானே பிரச்சனை, என் சகோதரனுக்கு தானே பிரச்சனை, எனக்கு இல்லையே, என் வீட்டில் இல்லையே என்று சொல்லி நாங்கள் அமர்ந்திருக்க முடியாதப்பா. அன்றைக்கு காயின் கேட்டான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறீர், மனுபுத்திரனே, உன்னை இந்த ஜனத்துக்கு காவலாளனாய் வைத்தேன். பட்டயம் வருகிறதை கண்டும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் இருந்து பட்டயம் வந்தவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுமானால் இரத்த பலியை உன் கையில் கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நாங்கள் இரத்த பலிக்கு நீங்களாக்கும்படி எழுந்து நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு தெய்வ சமூகத்தில் முழுவதும் நடந்த யோசுவாவை போல சத்ருவுக்கு எதிராக எழுந்து செயல்படுவதற்கு யோசுவா தன்னை ஆயத்தப்படுத்தினது போல நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்திடணும். காத்து கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அண்டை வீட்டாருக்காக, அயலகத்துக்காருக்காக, சகோதரர்களுக்காக, ஆண்டவரே, வேலை ஸ்தலங்களில் தங்களோடு இருக்கிறவர்களுக்காக போராடி ஜெபிக்கிறவர்களாய், திறப்புல நிற்கிறவர்களாய் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு உலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களை ஊன்ற கட்டும் உருவாக்கும் என்று நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு, நம்மை அது உருவாக்கி உருமாற்றம் அடைய பண்ணுவதற்கு அர்ப்பணிப்போம். அநேகரை இந்த அர்ப்பணிப்புக்கு நேராய் நடத்தி சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை அநேகருக்கு நீங்கள் அனுப்பி வைத்து தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.